Hi friends, welcome to E3 Language Academy. இந்த வீடியோவில் சில காய்கறிகள் உடைய பெயர்களை நாம ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காய்கறிகள் இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே ஹிந்தியில இந்த எழுத்து பாருங்க, ச இப் ஜி யா, இங்கே சந்திர பிந்து வருது. அப்ப நம்ம சப்ஜியா சப்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப்ஜியான்னு சொன்னா வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆ நெழில சொல்லணும். ஆ லூ, இதுவும் நெழில் தான். ஆலு ஆலு அப்படின்னா பொட்டேட்டோ பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு. இதை ஹிந்தியில நாம சொல்லும்போது ஆலு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து எப் எப் எப், சரிங்களா? இது யா, இது ஜ. இந்த எழுத்துல கீழே ஒரு பிந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதை உச்சரிக்கிற முறை கொஞ்சம் மாறுபடும். பியாஸ் பியாஸ், இது ஜெட் சவுண்ட்ல நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். எப் யா, இங்க ஜ. இந்த எழுத்தை படிக்கும்போது ஜி சவுண்ட்ல நீங்க உச்சரிக்கணும். அதாவது யாஸ் 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 அப்படின்னு படிக்கணும். அப்படிங்கும்போது இது ஆனியன் ஆனியன், அதாவது தமிழ்ல வெங்காயம் வெங்காயம். இதை நாம ஹிந்தியில யாஸ் யாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ட மா ட ர. இதுல நம்ம ரன்னு சொல்லி படிப்போம். டமாட்டர் 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 அப்படின்னு சொன்னா டொமேட்டோ, ரொம்ப ஈஸி. டொமேட்டோ தமிழ்ல தக்காளி தக்காளி. இதை ஹிந்தியில டமாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து தமிழ்ல நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். இதை BAI பை பை அப்படி படிக்கணும், உச்சரிக்கணும். சரிங்களா? தமிழ்ல இது பை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. BAI பை. இந்த பாருங்க, இங்க ஒரு பிந்து இருக்கு. க ந, அப்ப பேங்கன் பே க ந. இதுக்கு மேல நம்ம ஒரு பிந்தி வைப்போம், பிந்து. அப்ப பேங்கன் பேங்கன் அப்படின்னு உச்சரிக்கணும். அதாவது பிரிஞ்சால், அதாவது பிரிஞ்சால் கத்தரிக்காய் கத்தரிக்காய். இதை நம்ம ஹிந்தியில பேங்கன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அ த ர க. இந்த இடத்துல எப்படி நம்ம உச்சரிக்கணும்னா, இது த. இதுல இப்படி மேல ஒரு புள்ளி வச்சு படிப்போம். ரிட்டர்ன் பண்ணிக்கங்க, மனசுல நினைச்சுக்கோங்க. அது, இது ர, இது இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப அ இத் ர இக், அத்ரக் அத்ரக். அப்படி கண்டினியூஸா படிக்கும்போது அத்ரக் அப்படின்னு படிப்பீங்க. அத்ரக், அதாவது ஜிஞ்சர் ஜிஞ்சர். இஞ்சி, இஞ்சிக்கு நம்ம ஹிந்தியில அத்ரக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து கீ கீ நெடில உச்சரிக்கணும். கீ
அப்படின்னு. இது ரா ரா கீரா கீரா அவ்வளவுதான். அப்படின்னா கியூக்கம்பர் கியூக்கம்பர் அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். தமிழ்ல வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய். இதை வந்து நம்ம ஹிந்தியில கீரா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த எழுத்து மூ நெடுல உச்சரிக்கணும். மூ லீ இதுவும் நெடுல தான் சொல்லுவீங்க. லீ அப்ப மூ லீ மூலி மூலி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இங்கிலீஷ்ல ரேடிஷ் ரேடிஷ் அதாவது முள்ளங்கி முள்ளங்கி அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம மூலி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த எழுத்து கா கா ஜ ர மேல ஒரு புள்ளி வச்சோம்னா காஜர் காஜர் அப்படின்னு படிக்கணும். காஜர் அப்படின்னு சொன்னா கேட் கேட். தமிழ்ல கேரட். இந்த கேரட் இதை வந்து நம்ம ஹிந்தியில காஜர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த எழுத்து க க ரே ரே லா கரேலா கரேலா அப்படின்னு சொன்னா பிடகால் பிடகால். இதை வந்து பாகற்காய் பாகற்காய். இதை நம்ம கரேலா அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம். சரி, உங்களுக்கும் இன்னும் ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.